காலம் மாறி போச்சு குமார். அப்படியே டப்புக்குன்னு மேலே வந்துடுறானுங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ராஜஸ்தானில் ஓப்பனரான ஒரு சின்ன வயசு பையன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். என்ன சம்பவம்னா, அதாவது ராஜஸ்தானுக்கும் ஜிடிக்கும், அதாவது சவாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ராஜஸ்தானில் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஜிடி எப்போ பார்த்தாலும் இந்த டாப் ஆடுற பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குது போ ஜிடியில். அந்த காலத்தில் சிகார் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்தியன் டீமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லோ வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இவங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்களா, இந்த பக்கம் திருப்பி அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்து. ஒரு கட்டத்தில் கில்லு நல்லா ஆடிட்டு இருந்த சமயத்தில் சாய் சுதர்சன் ஒரு கம்ஃபர்டபுளான நாக்கு ஆடிட்டு வெளியே பெவிலியன் திரும்பும்போது அவரோட வருத்தத்தை தெரியும். ஏன்னா இந்த ஆரஞ்சு கேப்பை வாங்காமல் போகவே மாட்டார்னு எனக்கு என்னமோ தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேப்பை எப்படியாவது வாங்கியானா அந்த கேப்புக்கு ஏகப்பட்ட பேர் போட்டியாப்பா, என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஆடுனா அம்மா ஜாஸ்தி பாஸ் பட்லரு, என்னையாடா வெளியே விட்டீங்க, நான் எப்படி ஆட போகிறேன்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பாருங்கடா, என்னதான் பண்ண போகிறேன்னு பொறுமையாக இருந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி என்னை வெளியே விட்ட பாவத்துக்கு நான் வச்சு செய்ய மாறுற ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லி பையன் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டான். இவங்க இப்படி அடித்ததுனால என்னமோ தெரியல, ஸ்கோர் வேறு லெவலில் ஏறிச்சு. 20 ஓவருக்கு 280 ரன்னு, 4 விக்கெட். சுப்மன் கில் 84 ரன்னு, தீக்ஷனா தான் ஒரு 2 விக்கெட் ஆடுதலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ராஜஸ்தான் நீடட் 210 ரன்ஸ் டு வின். இவங்க எங்கே போய் அடிக்குது, ஏன்னா மிடில் ஆர்டரும் சரி ஃபினிஷிங் ரோலும் சரி யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டுறாங்க. அதனால் எப்படி சேஸ் பண்ணாங்க வாங்க பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஜெய்ஸ்வாலும், அதாவது வைபவ் சூரியவன்சி 14 வயசு பையன். அது ஜெய்ஸ்வால் ஒரு கட்டத்தில் போட்டு புலக்கும் போது பவர் பிளே என்னும் கோயிலில் நான் தானே இங்கே ராஜா. கடைசியாக ட்ரீம் 11 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா மேட்சும் 100க்கான பாயிண்ட். இவரை நம்பி கேப்டன்ஷிப் கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பிளேயராக மாறிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் போட்டு பொழந்து ஜிடி டீமை செய்ன்னு செஞ்சுட்டான். அது ரஷித் கான் ஆகுது, பிரசீஷ் கிருஷ்ணா ஆகுது, முகமது சிராஜ் ஆகுது, யார் போட்டாலும் சரி நாயடி பேயடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி பால் ரஷித் கான் வீசணும் 6 போட்டு பையன் அவனோட சதத்தை பூர்த்தி வந்துட்டாப்புல. அது சாதாரணமான சதம் கிடையாதுங்க, வேறு லெவலான ஒரு சதம். என்னமே ஒரு சதம், விக்கெட்டே விடாமல் 10 ஓவருக்கு 145 ரன்கள் அடிக்கிறான் பையன். வேறு லெவலில் ஒரு செஞ்சுரி போட்டு 35 பாலுக்கு முன்னாடி செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியாக வந்து போட்டாப்புல. அதன் மூலிமா என்னென்னா ஆர்ஆர் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. வெறும் 2 விக்கெட்டு மட்டும் விட்டு 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. 15 ஓவரில் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு குறிப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சியை எல்லாரும் பாராட்டும் வகையில் பரிசு மலையும் பொங்க விழுகிறாங்க. பட் இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வேறு லெவல் என்ட்ரியாக இருக்கும், அது கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த ரெக்கார்டை பாருங்கள், அதாவது கிஸ்கையில் 30 பாலுக்கு 100 ரன் அடிச்சதால் 2013. வைபவ் சூரியவன்சி 35 பாலுக்கு ஜிடியோட 2025. 36 ரிஷப் 37 பாலுக்கு 2010. டேவிட் மில்லர் 38 பாலுக்கு, ட்ரிவிஸ் கிட் 39 பாலுக்கு ஆர்சிபியோட 2024. பிரியான்ஸ் ஆரியா 39, சிஎஸ்கே 2005. இந்த வருஷம் மட்டும் 2025 2 ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியை நம்ம பார்த்துருக்குறோம். வரலாறை திருப்பி பார்க்கணுன்னா அது வைபவ் சூரியவன்சி தான் திருப்பி பார்க்க வச்சுருக்கிறாப்புல. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த வீடியோ எப்படி இருக்குது, வைபவ் சூரியனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.